அனைவருக்கும் வணக்கம். இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழ் விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற திரு சீனிவாசன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய அறக்கட்டளை செயலாளர் தோழர் திரு வி லோகநாதன் அவர்களே, துவக்க உரை ஆற்றிய தோழர் திரு எஸ்ஆர்சி அவர்களே, மாணவ செல்வங்களுக்கு பரிசளிக்க வருகை புரிந்துள்ள ஜிஎம் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய தோழர் பா கந்தசாமி அவர்களே, திரு ஸ்ரீதர் அவர்களே, இனி வாழ்த்துறை வழங்க உள்ள தோழர் குரு பிரசாத் அவர்களே, திரு பாலகுமார் அவர்களே, விழாவில் சிறப்புரை ஆற்ற வருகை புரிந்துள்ள முனைவர் திரு ஜானகிராஜா அவர்களே, அறக்கட்டளை உறுப்பினர்களே, மாணவர்களிடம் பெற்றோர்களே மற்றும் விழாவில் கலந்து கொண்டுள்ள தோழர்களே, தோழியர்களே, தங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். தோழர் அளவற்ற நேசம். 45 வருடங்களுக்கு முன்பெல்லாம் மொழி பாடத்தில் முழு மதிப்பெண் போட மாட்டார்கள். நான் பள்ளி இறுதி தேர்வில் தமிழ் பாடத்தில் மாநிலத்தில் 2வது மதிப்பெண் பெற்றேன். அனைத்து பள்ளிகளுக்கான தமிழ் இலக்கிய மன்றம் வருடந்தோறும் நடத்திய தேர்வில் தொடர்ந்து 3 வருடம் முதலிடம் பெற்று சான்றிதழ் கிடைத்தது. பள்ளிகளில் தமிழ் தொடர்பான பல போட்டிகளில் பல பரிசுகள் பெற்றிருக்கிறேன். ஒருமுறை ஸ்பாட் டாபிக் கட்டுரை போட்டியில் மாவட்ட அளவில் 2ஆம் பரிசு பெற்றேன். என்னுடைய தமிழ் ஆர்வம் நான் பள்ளியில் படிக்கும் போதே பத்திரிகைகளில் நிறைய துணுக்குகள் எழுத தூண்டியது. பின்னர் சிறுகதைகள் எழுத ஆரம்பித்தேன். ஆனந்த விகடன், தினமலர் உள்ளிட்ட பல பத்திரிகைகளில் சிறுகதைகள் நிறைய எழுதியுள்ளேன். நிறைய பத்திரிகை பிரசுரங்கள், நிறைய போட்டிகளில் பரிசுகள் கிடைத்தன. தமிழில் நன்கு எழுதிய காரணத்தால் எல்லோரிடமும் எனக்கு மிகுந்த மதிப்பு கிடைத்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக நல்ல தமிழில் நல்ல எழுத்தாளர்களின் எழுத்துக்களை தொடர்ந்து படித்ததால் உயர்ந்த சிந்தனைகள், உயர்ந்த எண்ணங்கள் ஏற்பட்டு அவை விரிவாகி இன்று நல்ல மனப்பக்குவம் எனக்கு ஏற்பட்டுள்ளது என்றால் அதற்கு காரணம் தமிழ்தான். ஆகவே தமிழ் பாடத்தில் முதன்மை மதிப்பெண்கள் பெற்று இன்று பரிசு பெறும் மாணவ செல்வங்களை பார்க்கும்போது அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் அவர்களுக்கு ஒரு சில அன்பான அறிவுரைகளை சொல்வதை எனது உரிமையாக, கடமையாக நினைக்கிறேன். மாணவ செல்வங்களே, தமிழை வாசியுங்கள், தமிழை நேசித்து வாசியுங்கள். தமிழ் என்பது வெறும் பேசும் மொழி மட்டுமல்ல, அது ஒரு ஒப்பற்ற கலாச்சாரத்தினை, பண்பாட்டினை பேசுகின்ற முதுமொழி. இன்றைய அதிவேகமான போட்டிகள் நிறைந்த உலகத்தில் தொழில்நுட்ப படிப்பும் கணினி படிப்பும் மட்டுமே வாழ்க்கைக்கு தேவையான பொருள் ஈட்ட உதவும் என்று நீங்கள் நினைக்கலாம். அது ஓரளவு உண்மைதான். ஆனால் ஈட்டிய பொருளை வைத்து மனம் நிறைந்து வாழ்வதுதானே வாழ்க்கை. ஈட்டிய பொருளை வைத்து மனம் நிறைந்து வாழ்வதுதானே வாழ்க்கையின் நோக்கம். அத்தகைய மனப்பண்பினை, பக்குவத்தை தொழில்நுட்ப அறிவோ அல்லது கணினி அறிவோ தரவும் முடியாது. மாறாக மொழி அறிவு மட்டுமே அதனை தரும். எனவே ஒரு மனிதன் தான் ஈட்டுகின்ற பொருளை வைத்து நிறைவுடன் வாழ்வதற்கு தேவையான பக்குவத்தையும் பண்பையும் தருவது தாய்மொழி நேசமும் அறிவும் தான் என்பது உண்மை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்றார் பாரதியார். தமிழுக்கும் அவதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றார் பாரதிதாசன்.
ஆகவே குழந்தைகளே, நீங்கள் தமிழின் சிறப்புகளை உணர்ந்து தமிழை நேசியுங்கள், தமிழை நேசித்து வாசியுங்கள். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்று சொல்வார்கள். அழகான தமிழை அதன் அழகு குறையாமல் பேச எழுத பழகுங்கள். குறும் சொற்களை பயன்படுத்தாதீர்கள், முழுமையான தமிழ் சொற்களை பயன்படுத்துங்கள். தமிழை பிழையில்லாமல் எழுத பேச பழகுங்கள். முடிந்தவரை தமிழில் எழுதும்போது பேசும்போது தமிழ் வார்த்தைகளையே பயன்படுத்துங்கள். நீங்கள் தமிழுக்கு வசமானால் தமிழ் உங்களுக்கு வசமாகிவிடும். நீங்கள் தமிழுக்கு வசமானால் தமிழ் உங்களுக்கு வசமாகிவிடும். இன்று நீங்கள் தமிழுக்காக பெறுகின்ற பரிசு தமிழின் மீது உங்களது நேசம் தொடங்குவதற்கான விதையாக இருக்கட்டும். பின் அது விருட்சமாக வளரட்டும், நன்கு தழைக்கட்டும். நீங்கள் படிப்பிலும் வாழ்க்கையிலும் மேலும் மேலும் பல பரிசுகளும் வெற்றியும் பெற குழந்தைகளே உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். வாழ்க வளர்க. எனக்கு இங்கு பேச வாய்ப்பு தந்த தலைமைக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, அனைவருக்கும்.